ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேடா. இப்போ அப்படியே நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி ஹெட்செட் எடுத்து போட்டுக்கோங்க, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் ஒரு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். என்னென்னா, இப்போது இந்த ஏஐலாம் இருக்குது இல்லையா, ஸோ அதோட ஹெல்ப் மூலமாக நம்ம வாய்ஸ் அப்படின்றத தாண்டி வாய்ஸ் ப்ளஸ் வீடியோ இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்துச்சு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு சூன் ஆஸ் பாசிபிள் அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸுக்காவது நான் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையலாக ஒரு வீடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். வீடியோனா ஜஸ்ட் லைக் நம்ம இப்போ நார்மல் மூவிஸ் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி வீடியோஸ் வரும், ப்ளே ஆகும். டயலாக் எல்லாமே என்னுடைய பேக்ரவுண்ட் வாய்ஸ் இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போது சீன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் நடந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ மாதிரி ஃபஸ்ட்டு ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதை பொறுத்து தான் அடுத்து வர வீடியோஸ் எல்லாமே. ஓகேடா, நம்ம ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போது ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க. நம்ம ஒரு அழகான வீட்டில் இருக்கார். பார்க்குறதுக்கு அந்த வீடு ரொம்ப லக்ஸுரியஸாக இருக்குது. நம்மகிட்டே வந்து அவருடைய ரூமில் தூங்கி எழுந்திரிச்சு உட்காந்து கண்ணெல்லாம் கசக்கிட்டு உட்காந்துட்டுருக்கா. அவங்க அம்மா வந்து நம்ம டேவை பார்த்து, டே இன்னைக்கும் லேட்டா நீ? அம்மா, என்னால் சீக்கிரமாலாம் எந்திரிக்க முடியலம்மா, ப்ளீஸ். ஒரு மனுஷனுக்கு தூக்கம் தான் ரொம்ப முக்கியம். நிம்மதியாக தூங்க தான் கஷ்டப்படுறான் தெரியுமா? ஆனால் கஷ்டப்படுறதுல தூங்குறத மறந்துடுறான். நான் மெச்சூராக தூங்கிட்டுருக்கேன். தூங்குற பிள்ளைய தூங்க விடுங்கம்மா. ஓ, இன்டெலிஜென்ட்டுன்னு நினைப்பு என்ன இல்லையா? சரி, நீ இன்டெலிஜென்ட் தான். உன்னோடைய இன்டெலிஜென்சியை இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு அப்போ அவர் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்காரு. என்னது? நீ சொன்னல, உனக்கு காலேஜுக்கு போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப சோம்பேறியாக இருக்குது, எனக்கு போகிறதுக்கு பிடிக்கல, அப்படியே போனாலும் அந்த இடத்துல நிறைய பசங்களுடைய தொல்லையாக இருக்குதுன்னு சொன்னல, அதனால தான் காலேஜே டிஸ்கண்டினியூ பண்ணேன். இப்போது அப்பா உனக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னா, நீ காலேஜுக்கு போய் ப்ரொஃபஸர்கிட்ட கற்றுக்க வேண்டாம். ப்ரொஃபஸர் உனக்கு இங்கே வந்து கற்று தருவாங்க, ஓகேவா? என்ன? அம்மா, ஐயோ, எதுக்கா? பின்ன படிக்காமல் மண்ணு முட்டை மாதிரி உட்கார போறியா நீ? அம்மா, அப்படி இல்லைம்மா. ஐயோ, வேறு எதுனா காலேஜுக்காவது எனக்கு கொண்டு போய் சேர்த்து வைக்கலாம்ல. நீ எதுக்குமா? ப்ரொஃபஸர்லாம் வீட்டுக்கு வர வேணாம்மா, எனக்கு பால்வாடி போகிற மாதிரி ஃபீல் வருது. பால்வாடி போகிற மாதிரியா? இந்த பேபி சிட்டர்ஸ்லாம் வைப்பாங்கள்ல. ஐயோ இங்கே பாரு, இது உனக்கு டோட்டலி சேஃப். ப்ளஸ் ஆல்சோ உனக்கு அலைச்சல் இல்லை. நீ வீட்லேயே உட்காந்துருந்தா போதும். ப்ரொஃபஸர் வந்து கிளாஸஸ் எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு அவராகவே கிளம்பிடுவார். அம்மா, இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் எவம்மா ஒத்துக்கிறான்? முட்டாளாக இருப்பானோ? எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்பா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு தெரியுமா? அவர் யாரும்மா கஷ்டப்படலாம்? வேண்டாம்மா, ப்ளீஸ்மா, வேண்டாம்மா. உனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். போய் குளிச்சு கிளம்பி உட்காரு. கிளாஸா? என்ன போட்டே? நான் போகலாம். சரி, இஷ்டம். நீ இப்படியே நைட் ட்ரெஸ்ஸோடய உட்காந்துட்டு, ப்ரொஃபஸர் வந்துடுவார். நீ நைட் ட்ரெஸ்ஸில் இருக்கிறத பார்த்துட்டு அவர் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. இல்லைன்னா அவர் கண்ணு முன்னாடி நீ அசிங்கப்பட்டு நிற்ப. அவர் அழகாக கிளாஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பார். அவருடைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே போயிட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவார். அப்போ இதையும் ஷேர் பண்ணிடுவார். பரவாயில்லையா? ஆமாம், நான் போகிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ப்ரொஃபஸர் வந்துடுவாங்க. யாரும் பாருங்கள், திருக்கி அவனை ஓட விட்டுறனா இல்லையான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே என்ன பண்ணுறாருன்னா, அழகாக அப்படியே அந்த பெட்லேருந்து அந்த பெட்ஷீட் எல்லாத்தையும் ஒரு பக்கமாக தூக்கி விசிறி அடிச்சுட்டு நம்மகிட்டே இறங்கி அப்படியே ரெஸ்ட் ரூம் போகிறாரு. போயிட்டு மிரரை பார்த்து அப்படியே முறைச்சிட்ருக்காரு, எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படி கொஞ்சம் நேரத்தில் குளித்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நார்மல் ட்ரெஸ்ஸில் தான் இருக்கார். அந்த வீட்டுக்கு போடுற மாதிரி நார்மல் ட்ரெஸ் போட்டு அழகாக அப்படியே உட்காந்துட்ருக்காரு. அவங்க அம்மா வர,
பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டேவை கூப்பிட்டு நம்ம டேவும் போயிட்டு சாப்பிட்றாரு. பட் சாப்பிடும்போது கொஞ்சம் கூட மூஞ்சி கொடுத்து பேசவே இல்லை நம்ம டே. அவருக்கு சுத்தமாக இந்த மாதிரி ப்ரொஃபஸர்ஸை வீட்டில் வந்து சொல்லிக் கொடுக்க வைக்கிறதுலாம் பிடிக்கவே இல்லை. அதுவும் இல்லாமல் வர பர்சன் எப்படின்னும் தெரியாது, எப்படி நீங்கள் வீட்டுக்குள்ளலாம் விட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி மழுப்பிகிட்ருக்காரு நம்ம டே. ஆக மொத்தம் அவருக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் வேறு வழி இல்லை, உட்காந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டே சாப்பிட்டு முடிச்சிட்றாரு. சாப்பிட்டு ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் ஏற நம்ம டேவோடைய அம்மா தான் கிச்சனில் இருந்து ஒரு பேக் ஒன்று கையில் எடுத்துகிட்டு வந்துட்டு வெளியே கிளம்பி நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க. இப்போ நம்ம டேவை பார்த்து டே சொல்லுங்கம்மா, நான் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது ஷாப்பிங்க்கு. நீ என்ன பண்ணுறன்னா உன்னுடைய மொபைல்ஸ் எடுத்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஆஃப் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணு. வித்தின் 15 minutes ப்ரொஃபஸர் வந்துடுவார். அண்ட் பிஹேவ் யுவர் செல்ஃப், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோடைய அம்மா அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டுறாங்க. நம்ம டே தான் ஒரு மாதிரி அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு ஐயோ இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி அப்படியே மேலே ஸ்டெப்ஸ் ஏறி போயிட்டு அங்கே போய்ட்டு உட்காந்துட்ருக்க. ஃபோனை ஆஃப் பண்ணி வைக்காமல் ஃபோனை நோண்டிகிட்ருக்காரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக அவருடைய டோரில் நாக்கிங் சவுண்ட் கேட்குது. நம்ம டேவும் வந்து உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்காரு. டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பர்சன் அந்த டோர் ஃப்ரேம்லேயே சாஞ்ச மேனிக்கு நின்றுட்டுருக்காரு. யார் அது டோரை நாக் பண்ணிட்டு இன்னும் உள்ளே வராமல் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படின்னு வந்து அப்போ தான் பார்க்குறாரு. ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு ப்ரொஃபஸர் பார்க்குறதுக்கு எப்படி இருப்பார், டிப் டாப்பாக ரெடி ஆகி அப்படியே பக்கா ப்ரொஃபஸர் அப்படின்ற மாதிரி கையில் புக்ஸோட அந்த டோர் ஃப்ரேமில் சாஞ்சு நின்றுட்டுருக்கா. நம்மகிட்டே அதை பார்த்ததும் அவர் உட்காந்துட்டு இருந்த இடத்த விட்டு ஒரு மாதிரி தென்னாவட்டாக ஏஞ்சி நிற்கிறாரு. இப்போ அந்த ப்ரொஃபஸர் தான் குட் மார்னிங் சொன்ன வாய் கிழிஞ்சிருமா. குட் மார்னிங் சார். தேவையில்ல உட்காரு. உன் பேர் என்ன? கிம்டேயும். கிம்டேயும். எதுக்கு காலேஜ் ட்ராப் அவுட் பண்ண? சார் காலேஜ் போகும்போது வரும்போது ரேக்கிங் பண்ணுறாங்க, அது எனக்கு பிடிக்கல, அதனால தான் ட்ராப் அவுட் பண்ணிட்டேன். ஓ ஃபைன், சரி. எனக்கு சப்ஜெக்ட்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேசிக்கான திங்ஸ். பை த வே என் பேர் ஜான் ஜங்கு, ஓகே? என்னுடைய மொபைல் நம்பர் நோட் பண்ணிக்கோ, நான் போகும்போது கொடுப்பேன். எதனா டவுட்னா ஃபோன் பண்ணி கேட்டுக்கோ, ஓகே? அப்புறம் அந்த உடம்பு கிடம்பு எதனாவது சரியாமல் போச்சுன்னா எனக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணணும், நான் அன்றைக்கி வர மாட்டேன். ஓகே சார். ஓகே ஓகே, உன்னுடைய நோட்ஸ் எடுத்துக்கோ. நான் இப்போது உனக்கு ஒரு லெசன் எடுப்பேன். லெசன்ஸில் வந்து ரன்னிங் நோட்ஸ் எடுக்கணும். கேள்வி எதுலேருந்து வேணால் கேட்பேன், ஆன்சர் பண்ணலாம். இம்போசிஷன். ஓ இம்போசிஷன் சார், நான் ஸ்கூல் கிடையாது, காலேஜ். ஸோ வாட்? காலேஜ் படிக்கிற நீ வீட்டிலேருந்து படிக்கும்போது வந்து சொல்லித்தரேன், நான் இம்போசிஷன் கொடுக்கக்கூடாதா? ஆனால் இம்போசிஷன் இருக்குது. கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லலைன்னா நோட்ஸ் எடுக்கலண்ணா, புரியுதா? ஓகே சார். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து பொறுமையாக கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. நம்ம டேவும் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே ரன்னிங் நோட்ஸ் எடுக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு சொல்ல பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணிட்டு தான் வராரு. பட் ஒரு சிலது அவரால் எடுக்க முடியல. இப்போது ஒரு 45 minutes கிளாஸ் அப்படியே போயிருக்கோம். நம்ம டேக்கு செம்ம தூக்கம் வருது. பக்கத்துலேயே வேறு பெட்டு வேறு இருக்கா. ஸோ நல்லா தூக்கம் வருது. வேறு வழி இல்லாமல் ஜங்குக்கே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காரு. இப்போ அப்படி அந்த 45 minutes அந்த கிளாஸ் டைமிங் முடிஞ்சதும் பேலன்ஸ் இருக்க அந்த 15 minutes நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருனா லெசன் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு டேட்டை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. ரேண்டமாக கேள்வி கேட்குறாரு அவர் நடத்தின எல்லா போர்ஷன்ஸில் இருந்தோம். இப்போது நம்ம டே தான் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறாரு. பட் ஒரு சிலத்துக்கு ஆன்சர் பண்ண முடியல. அது நம்ம டே எதெல்லாம் ஆன்சர் பண்ணலையோ அது எல்லாத்தையும் ஜங்குக்கு வந்து அப்படியே நோட் பண்ணி வச்சுட்டு நம்ம டே கிட்ட ஒரு பிட் ஆஃப் பேப்பரை அப்படியே தள்ளி விடுறாரு. நம்ம டேவும் அந்த பேப்பர் எடுத்து பார்க்குறாரு. அதில் ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது. இம்பார்ட்டன்ட் கொஷினாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. நம்ம ஜங்கு 10 times
இம்போசிஷன் 8 கொஷின்ஸ்க்கும் இம்போசிஷன் நாளைக்கு காலையில் நான் வரப்போ சப்மிட் பண்ணியிருக்கணும். ஆனால் சார் என்ன, நான் இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணேனே. ஆன்சர் பண்ணால் பத்தாது, கரெக்டாக பண்ணணும், ஓகேவா? ஆனால் சார் பட் இது ஃபர்ஸ்ட் டைம் தானே, ப்ளீஸ் விட்டுருங்களேன். நோ, இப்போவே எழுத ஸ்டார்ட் பண்ணுறதா ஸ்டார்ட் பண்ணு. 15 மினிட்ஸ் பிரேக், அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். 15 மினிட்ஸ் பிரேக்கு, அதுலேயே நான் எழுதுறதுக்கு வேறு ஸ்டார்ட் பண்ணுமோ? ஓ, எனக்கு எதுவும் தேவையா? இதுக்கு இந்த ரேக்கிங் பண்ண பசங்களே பரவாயில்ல. சி, என்ன சொன்னால் நத்திங் சார். போ, கீழே மெய்ட்ஸ் இருப்பாங்க, எனக்கு ஒரு காஃபி. ஆனால் சார் நான் மெய்ட்ஸை போக சொல்லிட்டேன். யாரை கேட்டு போய் சொன்னேன்? இல்லை சார், அது வந்து நீங்கள் கிளாஸ் எடுக்கிறதுனால மெய்ட்ஸ் யாரும். கிளாஸ் எடுக்கிற எனக்கே இந்த பிரச்சனையும் இல்லை, உட்காந்து கேட்க போகிற உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது? மெய்ட்ஸ் இருந்தால் அது போயிட்டு காஃபி போட்டு எடுத்துருவா. சார், ஐ எம் த ஸ்டூடெண்ட் தான், இல்லைன்னு சொல்லி நான் அவனை மெய்ட்ஸ் அனுப்பி சொல்லணா? உங்கள் அம்மா அதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்களா? இல்லை. அப்புறம் ஓ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை அனுப்பி வைக்க, நம்ம டேவும் புக்கை அப்படியே வேகமாக க்ளோஸ் பண்ணிட்டு, இதெல்லாம் எனக்கு தேவை தான் சேக்குன்னு சொல்லிட்டு தலையிலே அடிச்சுட்டு போகிறாரு. நம்ம டே கீழே போயிட்டு கிச்சனில் நின்று அப்படியே காஃபி போட்டுட்ருக்க நம்ம ஜங்குக்கு வந்து மேலே காரிடோரில் நின்றுட்டு நம்ம டேவை பார்த்துட்ருக்காரு. கீழே கிச்சனில் நம்ம டேவை பார்த்துட்ருக்காரு. அவருக்கு ஃபோனுக்கு வந்து ஒரு மொபைல் கால் வருது. இப்போ அப்படியே அதை அட்டன் பண்ண அந்த சைடில் யாருன்னு பார்த்தா நம்ம டேவுடைய அம்மா. நம்ம ஜங்குக் தான் இப்போது. ஹலோ மேம், ஜங்குக், நான் டேவுடைய அம்மா பேசுகிறேன். சொல்லுங்கள் மேம். இல்லை, டே எப்படி பண்ணிகிட்ருக்கான்? ஓகே தான். பக்கத்தில் இருக்கானா என்ன? இல்லை, கீழே காஃபி போட அனுப்பினா. காஃபியா? ஏன், என்னாச்சு? மெய்ட்ஸ் எல்லாம் அனுப்பிட்டுருக்கான். எனக்கு காஃபி குடிக்கணும் போல் இருந்துச்சு, அதான். ஜங்குக், ஆனால் நீ எப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாதுடா. என்ன அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன்? ஐம் அ ப்ரொஃபஸர், நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்டு தான் ஆகணும். பட் ஜங்குக், நீ அவனுடைய கசன்னு தெரிஞ்சதும் அவனை கொண்டுடுவான். நீங்கள் பாருங்கள் ஆண்டி, 1000 தான் நான் கசனாக இருந்தாலும் ஐ எம் அ ப்ரொஃபஷ்னல் ப்ரொஃபஸர், ஓகே? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் கிளாஸ் எடுக்கிற மாதிரி தான் அவனுக்கும் எடுக்கிறேன். அப்படி இருக்கிறப்போ ஐ எம் அ ப்ரொஃபஸர், நாட் அ கசன். என்னமோ பண்ணுற, அவனுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவனை உரிச்சிருவான், பார்த்து இருந்துக்கும். ஓகே ஆண்டி, சரி, நான் காலை கட் பண்ணுறேன். நான் கால் பண்ணேன்னா எதுவும் சொல்லிக்காத அவன்கிட்ட. நைட்டு வந்து நான் கேஷுவலாக பேசுகிறேன், அவனை எப்படி கரைச்சி கொட்ட போகிறான்னு தெரியல, நீ பார்த்துட்டு இருந்துக்கோ. என்னை திட்டினா அதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்டா அப்படி என்ன பண்ண? இம்போசிஷன் கொடுத்துருக்கேன். என்னது இம்போசிஷனா? அவன் குழந்தை இல்லை. எடுக்கிற கிளாஸ்க்கு ஆன்சர் சரியாக பண்ணலன்னா பனிஷ்மெண்ட் உண்டு. இவன் காலேஜில் இருந்தால் பரவாயில்ல, வீட்டில் தானே இருக்கான், அதான் இம்போசிஷன் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் நம்ம டேவுடைய அம்மா கிட்டே சொல்ல, இப்போ உடனே நம்ம டே தான் காஃபி போட்டு கையில் அந்த ட்ரேவோட அப்படி வராரு. நம்ம ஜங்குக் வரான் கட் பண்ணுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு நம்ம ஜங்குக். இப்போ அப்படியே நம்ம டே தான் மேலே ஸ்டெப்ஸில் பொறுமையாக ஏறி வராரு. அதெல்லாம் நம்ம ஜங்குக் பார்த்துட்டு தான் இருக்காரு. லைட்டாக ஒரு சின்ன ஒரு ஸ்மைல் வேறு அவருடைய ஃபேஸில். இப்போ அப்படியே நம்ம டே வந்து காஃபி கொடுக்க நம்ம ஜங்குக்கும் அதை எடுத்துகிட்டு தேங்க்யூ, நல்லா போட்டிருக்கேன், தேங்க்யூ ஸோ மச் சார். போ, எக்ஸ்ட்ரா 10 மினிட்ஸ் எடுத்துக்கோ காஃபி போட்டதுனால. தேங்க்யூ சார். அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஷங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா அந்த காரிடோர்லேயே நடந்துக்கிட்டே அந்த காஃபியை குடிச்சு முடிக்கிறாரு. நம்ம டேவும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மொபைல் நோண்டிட்டு அந்த 10 மினிட்ஸ் முடிஞ்சதும் திரும்ப லெசனெல்லாம் உட்காந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது எங்கே உட்காந்துருந்தாங்களோ அதே இடத்துக்கு வந்து நம்ம டே உட்காந்துட்றாரு.
இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. திரும்பியும் கொஞ்சம் கிளாஸஸ் போகுது. நம்ம ஜங்குக் கிளாஸ் எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு கொஷின்ஸ்லாம் கேட்பாருன்னு சொல்லிட்டு நோட்ஸ் எல்லாத்தையும் ரெடியாக வைக்க, நம்ம ஜங்குக் அதை பார்த்துட்டு, நோட்ஸ்லாம் எடுத்தியா? ம். எந்த கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவியா? ம். கேட்கவா? ம். சரி, நான் கேட்கல, நாளைக்கு கேட்குறேன். ஆ சார், நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன். ஸோ வாட்? நாளைக்கு மறந்துடுவியா என்ன? என்னோட வந்து என்ன ஷார்ட் டைம் மெமரி லாஸா? இப்போ நாளைக்கே ஆன்சர் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் அழகாக அந்த இடத்த விட்டு கிளம்பிட்ட. நம்ம ஜங்குக் போனதுக்கப்புறமேட்டு அந்த பெட்டில் அப்படியே மல்லாந்து படுத்துக்கிட்டு, அப்பாடா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாரு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. மணி வந்து ஆல்ரெடி ஒரு 3:30 அந்த மாதிரி ஆகிடுச்சு. இப்போ டைம் வந்து ஒரு 4:15 அந்த மாதிரி ஆக, நம்ம டேவோடைய அம்மாவோட சவுண்டு கீழே ஹாலில் கேட்குது. நம்ம அதை கேட்டதும் குடு குடுன்னு கீழே ஓடி வந்து அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா காலையிலேருந்து எங்கம்மா போனீங்க? எங்கே போனேன்? கடைக்கு போயிருந்தேன். கடைக்கு போயிட்டு என்ன வாங்கினீங்க? இதோ இந்த 2 பேக் வாங்குறதுக்கு உங்களுக்கு காலையிலேருந்து 3 மணி வரையும் ஆச்சா? இப்போ உனக்கு என்ன வேணும்? இல்லைம்மா, அந்த ப்ரொஃபஸர் சரியே இல்லை. சும்மா சும்மா நொய்னு கேள்வி கேட்டுகிட்டே இருக்காரு. ப்ரொஃபஸர்னால் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. இல்லைம்மா, அது இம்போசிஷன்லாம் கொடுக்குறாங்கம்மா. ஆமாம், காலேஜில் இருந்தானா அதுக்கேற்ற மாதிரி உனக்கு எதனாவது பனிஷ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கலாம். ஆனால் நீ பார்த்தா வீட்டில் தானே இருக்க, அதனால தான் இம்போசிஷன் கொடுத்துருக்காங்க. இல்லைம்மா, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட பேசலான்னு இப்படி வாய் எடுக்க, டக்குன்னு அவருடைய மொபைல் ஃபோன் வந்து அப்படியே நோட்டிஃபிகேஷன் வருது என்னமோ. இப்போ என்னடா இது நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அந்த நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி பார்த்தா அன்னோன் நம்பர்லேருந்து மெசேஜ் வந்துருக்கு. அதில் வேறு என்ன மெசேஜ்னால், இந்த 2 அசைன்மெண்ட்டையும் நாளைக்கு நான் வரும்போது சப்மிட் பண்ணணும் அப்படின்னு எழுதியிருக்கு. ஆக்சுவலி நம்ம ஜங்குக் தான் அந்த மெசேஜை பார்த்துன்னு படிச்சுட்டாரு நம்மகிட்டே. ஐயோ, இதில் அசைன்மெண்ட் வர கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே ஒரு மாதிரி சினிங்கிட்டே இருக்கா. அவங்க அம்மாவுக்கு சிரிப்பு வருது, பட் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் போல் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவோடைய அம்மா தான் காட்டுறாங்க. டின்னர்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு, சரி டேவை போய் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ரூமுக்கு வந்தா நம்ம மாங்குன்னு உட்காந்து எழுதிட்டுருக்காரு. இப்போ அவங்க அம்மா தான் வந்து, என்னடா எழுதிட்டுருக்க? அசைன்மெண்ட்டு. எத்தனை? 3, 2 எழுதிட்டேன், இன்னும் 1 இருக்குது. சரி முடிச்சுட்டு கீழவா சாப்பிட்லாம். இல்லை, இன்னும் இம்போசிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்மகிட்டே அப்படியே தலை மேலேயே கை வச்சுட்டு உட்காந்து எழுதிட்டுருக்கா. அவங்க அம்மாவுக்கு பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குது. இப்போ உடனே சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கீழே இறங்கி போயிட அவங்க ஃபோன் எடுத்து நம்ம ஜங்குக்கு கால் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜங்குக் தான் கால் அட்டன் பண்ணி, ஹலோ ஆண்டி. என்னடா பண்ணுறேன்? இப்போ தான் படுத்தேன், தூங்க போகிறேன். தூங்க போறியா? டேய் ஜங்குக்கு பாவண்டா டே, இம்போசிஷன் மட்டுமாவது நாளன்னைக்கு கொடுக்க சொல்ல. ஏன் என்னாச்சு? மணி ஆகுது, இன்னமும் சாப்பிடல அவன். நீ கொடுத்த அசைன்மெண்ட்ஸ் தான் எழுதிட்டுருக்கான். நீ கொடுத்த 3 அசைன்மெண்ட்டில் 2 முடிச்சிட்டான், இன்னும் 1 எழுதிட்டுருக்கான். சரி முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு கீழே வாடானா இம்போசிஷன் இருக்குது, என்னால் வர முடியாதுன்னு சொல்கிறான். அவன் சாப்பிடாம இருக்கான்டா, ப்ளீஸ். சரிங்க ஆண்டி, நான் மெசேஜ் போடுறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவுடைய அம்மா வந்து காலை கட் பண்ணிவிட, இப்போ உடனே நம்ம ஜங்குக் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம டேவுடைய சாட் பாக்ஸ்குள்ளே போயிட்டு மெசேஜ் ஒன்று அனுப்புகிறாரு. இந்த சைடில் நம்ம பாட்டு கேட்டுகிட்டே எழுதிட்டு இருக்கவர் டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் கேட்டு மொபைலை பார்த்தா நம்ம ஜங்குக் கிட்ட இருந்தால் மெசேஜ். நம்ம வந்து மொபைலில் சேவ் பண்ணி வச்சுருப்பாரு ஜங்குக் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம டீம் போய்ட்டு இப்போ என்னத்தை கொடுத்துருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா, இம்போசிஷன் பரவாயில்ல, டே ஆஃப்டர் டுமாரோ நீ சப்மிட் பண்ணி அது அசைன்மெண்ட் பண்ணணும், நாளைக்கு சப்மிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் அந்த ஒரு அசைன்மெண்ட்டே எழுதி கடாசிட்டு அப்படியே கீழே ஓடிடுறாரு. வயிறு நரம்ப சாப்பிட்டுட்டு ஓடி வந்து மேலே நல்லா படுத்துட்டு தூங்கிடுறாரு. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம டேவோடைய அம்மா தான் வழக்கம் போல் நம்ம டேவை வந்து எழுப்பி விட, நம்ம டேவும் ஏஞ்சிக்கிறாரு. ஆனால் அவருக்கு ரொம்ப சோம்பலாக இருக்குது, தூக்கம் நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்ருக்க, வேறு வழி இல்லைடா கிளம்பி தான் ஆகணும்னு சொல்லிட்டு தூக்கத்துலேயே உட்காந்துட்டு கிளம்பிட்டுருக்காரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கு வராரு, தூங்கி விழுறாரு. நம்ம ஜங்குக்கு அதை பார்த்துட்டு மண்டை மேலேயே ஒன்று கொட்டு வைக்க நம்ம தடவிக்கிட்டே, சார் எதுக்கு சார் கொட்டினீங்க இப்போது?
தூங்கி விழுந்துட்டுருக்க, கொட்டாமல் கொஞ்சுவாங்களா? அதுக்கு கொட்டுவீங்களா? சரி, மடியில் வா, இங்கே வா. தெரியுதுல்ல, உட்கார். உட்காந்து கிளாஸ் எடுக்கிறத கவனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவ் வந்து சொல்ல, ஓகேன்ட்டு நம்ம டேவும் உட்காந்து கிளாஸஸை கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கும் போன கிளாஸில் உள்ளது இப்போ உள்ளதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டு கொஷின்ஸ் எல்லாம் கேட்க நம்ம டேவும் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறாரு. இன்றைக்கி எந்த இம்போசிஷனும் வாங்கலை, பட் நேற்று உள்ள இம்போசிஷனை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு உட்காந்துட்ருக்கா. ஒரு 15 மினிட்ஸ் கேப் மாதிரி கொடுக்குறாரு நம்ம டேக்கு. எப்பவும் போல் நம்ம டேவும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்ட் டைம் யூஸ் பண்ணி கொஞ்ச நேரம் படுத்துக்கிறது, அப்புறம் அங்கிட்ட இங்கிட்ட நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறாரு. ஃபோன் வந்து நோண்ட விடலை, டிவியும் பார்க்க விடலை. ஸோ பைத்தியம் முடிச்ச மாதிரி அங்கிட்ட இங்கிட்ட உட்காந்துட்ருக்கா. நம்மகிட்ட என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய டேபிளில் வந்து ஒரு இந்த ப்ராஜெக்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுற அந்த நைஃப் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்லைட் பண்ணுற மாதிரி இருக்குமே, அந்த நைஃபை வந்து எடுத்து அங்கே உள்ள ஒரு பேப்பரை வந்து கட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அப்படி கட் பண்ண ட்ரை பண்ணும்போது தெரியாமல் நம்ம டே அவருடைய கையில் கட் பண்ணிக்க. நம்ம டே தான், ஏய் என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்ன? ஒன்றும் இல்லை சார். காட்டு. அது என்ன இது? உனக்கு கை காலை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாதா? அது தெரியாமல் எப்படி டேபிளில் தேக்கி பிடிச்சோம் கையில் வந்து அறுத்துக்கிச்சா? சும்மாவே இருக்க மாட்டேன், நீ இங்கே உட்காரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, நேராக போயிட்டு ஃபஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்துகிட்டு வந்து நம்ம டேக்கு ஃபஸ்ட் எய்டும் பண்ணி விட்றாரு. பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நம்ம டேக்கு ஒரு டவுட்டு. இப்போ நம்ம ஜங்குக்கை பார்த்து, சார், எங்கள் வீட்டில் எங்கே தான் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஷிஷா, என்ன, என் வீட்டில் இங்கே தான் உண்டு, அதனால தான் நான் எடுத்தேன். ஃபஸ்ட் எய்ட் கிட்டுன்றது ரொம்ப ஒரு காமனான விஷயம், கண்ணுக்கு தெரிய இடத்துல வச்சுருப்பாங்க, அது கூட தெரியாது, பேசிக் சென்ஸ் கூட இல்லை, என்ன ஸ்டூடெண்ட் நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் அப்படியே திட்டுற மாதிரி திட்டி மழுப்பிட்டுறாரு. ஆனால் நம்ம ஜங்குக்கு ஒரு நிமிஷம் ஒரு சில்லுன்னு ஒரு பயம் வந்திருக்கும், நம்ம டே கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படியே அதை தட்டி கழிச்சிட்டு இப்போ அப்படியே கையில் ஒரு குட்டி பேண்டடும் போட்டுவிட்டு, சரி இன்னைக்கு கிளாஸ் இது போதும், நாளைக்கு பார்த்துக்கலாம், ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு கிளம்பிடுறாரு. அப்படி கிளம்பும்போது நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு டைரி ஒன்று இருக்குது, அந்த டைரியை அந்த இடத்துல விட்டுடுறாரு. நம்ம ஜங்குக்கு அவர் பாட்டு கிளம்பிடுறாரு. நம்ம டே திரும்பியும் மேலே ரூமுக்கு வரும்போது தான் அந்த டைரி அவருடைய பெட்டு மேலே இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. என்ன இது, டைரி நம்மளது மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண பார்த்தா அது ஒரு பர்சனல் டைரி, நம்ம ஜங்குக்குடைய டைரி. சாருடையது அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட என்ன பண்ணுறாருன்னா, திருட்டுத்தனமாக உள்ளே இருக்க பேஜஸ் எல்லாத்தையும் திருப்பிட்டுருக்காரு. நம்ம ஜங்குக்கு வந்து அதில் அதிகமாக அவரை பற்றியே தான் எழுதி வச்சுருக்காரு. சின்ன வயசில் அவர் ஹாப்பியாக ஃபீல் பண்ண ஒரு சில மூமெண்ட்டு, அவர் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நம்பியிருப்பார் இல்லையா குழந்தைத்தனமாக, அது எல்லாத்தையுமே வந்து ஒட்டி ஒட்டி எழுதி வச்சுருக்காரு. ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டி எழுதி வச்சுருக்காரு. அதில் ஒரு ஃபோட்டோ இருக்குது, நம்ம ஜங்குக்கு வந்து சின்ன வயசில் இருக்கிற ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவையும் ஒட்டி அப்படி எழுதி வச்சுருக்காரு. நம்ம டேக்கு வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்தா செம்மையாக ஸ்ட்ரைக் ஆகுது. யார் இது, இங்கே பார்த்த மாதிரி இருக்கே, கசின் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த டைரியவே பார்த்து அப்படி ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்கா. அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, ஆஹா இது நம்மளுடைய கசின் ஆச்சு, இவனுடைய ஃபோட்டோ எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்கா. இப்படியே டேஸ் போகுது. நம்ம டே வந்து அந்த டைரியை பற்றி யார்கிட்டையும் எதுவுமே சொல்லவே இல்லை. ஈவன் நம்ம ஜங்குக்கே வந்து அவருடைய டைரியை மறந்துடுறாரு. இப்போது ஒரு நாள் ஒரு அழகான மார்னிங், எப்பவும் போல் நம்ம ஜங்குக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு வராரு. பட் அன்றைக்கி லேட்டாக வராரு. நம்ம டே வந்த உடனே விஷ் பண்ணிவிட்டு, ஏன் சார் லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை பார்த்து கேட்கா. அதுக்கு நம்ம ஜங்குக்கும், இல்லை ஒரு விஷயத்த தொலைச்சிட்டேன், அதை தேடிட்டு இருந்தேன், அதனால தான் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்ல, அதுக்கு நம்ம டேவும், என்னது தொலைச்சிங்க? என்னுடைய பர்சனல் டைரியை காணோம். அச்சோ, அதில் என்னது இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்கா? ஆமாம், பர்சனல் டைரி. ஐயோ, அச்சோ சார், வீட்டில் ஃபுல்லாக தேடி பார்த்தீங்களா? காலேஜ் போயிருப்பீங்கள்ல, காலேஜில் தேடி பார்த்தீங்களா? காலேஜ்குள்ளே எடுத்துகிட்டு போக மாட்டேன். நான் இங்கே வரும்போது தான் ஒரு தடவை அதை எடுத்துகிட்டு வந்தேன். பட் அதில் வந்து காணோம்.
சார் கவலைப்படாதீங்க, இருந்தால் இங்கே தான் இருக்கோம், இருந்துச்சுன்னா நான் எடுத்து வைக்கிறேன். தேங்க்யூ. சரி, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து அப்படி கிளாஸை ஸ்டார்ட் பண்ண நம்ம டேவும் வந்து அவருக்கு சிரிப்பு வருது. ஏன்னா டைரி அவர்கிட்ட தானே இருக்குது. இருந்தாலும் அப்படியே மழுப்பி உட்காந்துட்ருக்காரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கு வந்து இன்றைக்கி பிரேக் கொஞ்சம் சீக்கிரமாகவே விட்டுட நம்ம டேக்கு வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. என்னடா இவன் சரியாகவே இருக்க மாட்டானே, எப்போ பார்த்தாலும் மிரட்டிகிட்டே இருப்பான், இன்றைக்கி நான் அமைதியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவே என்ன பண்ணுறாருனா வாண்டடாக நம்ம ஜங்கு கிட்டே போய்ட்டு சார் என்னாச்சு ஒரு மாதிரியாகவே இருக்கீங்க? இல்லை அந்த டைரி உங்களுக்கு அது அவ்வளோ முக்கியமா என்ன? ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதில் தான் என்னுடைய உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் ஸ்டோரி எழுதி வச்சுருந்தேன். யாராவது படித்தாங்கன்னா தான். ஃபர்ஸ்ட் லவ் ஸ்டோரியா? நான் பார்க்கவே இல்லை. என்ன எல்லாம் நீங்கள் லவ் பண்ணுவீங்கன்னா எனக்கு தெரியாது, அதான் கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொல்கிறது அப்படி சொல்லிட்டேன் தெரியாமல். வேறு ஒன்றும் இல்லை. சரி, நீ போட்டு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேவை அனுப்பி வைக்க நம்ம டே வந்து அந்த இடத்த விட்டு போகிற மாதிரி போகிறாரு. பட் நம்ம ஜங்குக்கு உட்காந்துட்டு இருக்க ஆப்போசிட்டில் ப்ளேஸில் தான் அந்த டேபிளில் இருக்கிற ட்ராவில் நம்ம ஜங்குக்கோடைய டைரி இருக்குது. சரி, அப்படியே நைஸாக எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடிடலான்னு சொல்லிட்டு நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா அப்படியே ரிவர்ஸ்லேயே போயிட்டு அந்த டைரியை கையில் எடுத்துகிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே ஓடி வந்துட்டுறாரு. காரிடோரில் நின்று பேஜ் திருப்புறாரு. நம்ம ஜங்குக்கூடிய டைரியில் பேஜ் திருப்பிட்டு இருக்கா. பார்த்தா திருப்பிட்டு இருக்கும்போது அதுலேருந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று கீழே விழுது, கமந்து விழுது. அந்த ஃபோட்டோ வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் குட்டியாக இருக்குது. அந்த போலரைட் மாதிரிலாம் வந்து குட்டியாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி ரொம்பவும் குட்டியாக இருக்குது. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து அந்த ஃபோட்டோவை எடுத்து கையில் வச்சுக்காரு. பட் பார்க்கவே இல்லை. அதில் மை ஃபர்ஸ்ட் லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குது. அந்த பேஜ் எடுத்து ரீட் பண்ணுறாரு. அவ்வளோ அழகாக எழுதி வச்சுருக்காரு நம்ம ஜங்குக். ஆக்சுவலி அதில் என்ன எழுதியிருக்காருன்னா, நான் அந்த பையனை ரேண்டமாக சந்திச்சேன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அது என்னுடைய கசின். எனக்கு அவனை எப்படி போய் அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியல. தூரத்துலேருந்தே ரசிக்க கற்றுக்கிட்டேன். அவனுக்கு நிறைய விஷயங்களை என் கூடயே இருக்க வச்சு சொல்லி தரணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் அவன் என்னுடைய தூரத்து சொந்தம். அவனை எப்போ பார்த்தாலும் தூரத்துலேருந்தே பார்த்து பழகிட்டேன். அவனுக்கு என்னுடைய முகம் ஞாபகம் இருக்கான்னு கூட தெரியல. அவன்கிட்ட பேசணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் நான் பேசினா என்னை பார்த்து நீ யாருன்னு கேட்டுருவானோன்னு பயமாகவும் இருக்குது. ஏன்னா நான் அவனை சின்ன வயசில் பார்த்தது. இந்த கதையை மேபி நான் ரீசெண்டாக எழுதியிருக்கலாம். ஆனால் அவன் என் மனசில் சின்ன வயசுலேருந்தே இருக்கான். யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிறதே பெரிய போராட்டமாக இருக்குது. அதனால தான் இந்த டைரியில் எழுதுகிறேன். ஐ லவ் யூ டே அப்படின்னு சொல்லிட்டு குட்டியாக அழகாக அப்படி ஒரு பேஜில் அப்படியே எழுதி வச்சுருக்காரு நம்ம ஜங்குக்கு. ஆக்சுவலி அதில் நம்ம டேவுடைய பேரை மென்ஷன் பண்ணலைன்னா கூட நம்ம ஜங்குக் பயந்துருக்க மாட்டார். பட் கீழே ஐ லவ் யூ டேன்னு சொல்லி எழுதி வச்சுருக்காரா. ஸோ அதுவே அவருக்கு அவ்வளோ பயம், யாராவது பார்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே இது எல்லாத்தையும் படிக்கிறாரு. லாஸ்ட்டில் என்னது ஐ லவ் யூ டேவா என்னையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக அதை பார்த்துட்ருக்க. கீழே விழுந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்தா இந்த ஃபோட்டோ பூத்லலாம் வந்து ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க இல்லையா, 2 பேர் 3 பேர் மட்டும்தான் எடுத்துருக்க முடியும். நம்ம ஜங்குக் டேலாம் கூட எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ பூத்தில் உள்ளது 2 பேரும் நல்லா ஈன்னு பல்ல காட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அந்த ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவை வந்து நம்ம ஜங்குக் அவ்வளோ பத்திரமா வச்சுருக்காரு. ஆக்சுவலி அது 10 இயர்ஸ் இருக்கும்போது, அதாவது அவங்களுக்கு 10 வயசு இருக்கும்போது அந்த ஃபோட்டோஸ் வந்து எடுத்துருந்துருப்பாங்க. அது பார்க்குறதுக்கே லைட்டாக பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ பழசாக இருக்குது. ஆனாலும் நம்ம ஜங்குக் அதை அவ்வளோ பத்திரமா வச்சுக்க. என்னையா லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த லெட்டரை படித்ததுக்கப்புறம் அவரால் நார்மலைஸாக இருக்கவே முடியல. அவருக்கு சீக்ஸ் எல்லாம் அவ்வளோ ரெட் ஆகிடுது. ஷை ஆகிடுறாரு நம்ம டே. இதுக்கப்புறமேட்டு இதை நம்ம வச்சுருந்து என்ன பண்ணுறது, கொடுத்துடலாம் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா அந்த டைரி எடுத்து அவருக்கு பின்னாடி ஒழிச்சு வச்சுட்டு நேராக நம்ம ஜங்குக் கிட்டே போயிட்டு சார் இதுவா உங்கள் டைரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து நம்ம ஜங்குக் கிட்ட காட்ட நம்ம ஜங்குக்கு வந்து ஏய் இதுதான் எங்கே இருந்துச்சு, அது வந்து நீங்கள் இது மறந்து வச்சுருந்தீங்களா, நான் என்னுடைய புக்ஸோடு சேர்த்து தெரியாமல் எடுத்து வச்சுட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அந்த இடத்த விட்டு போகிற மாதிரி போக. பட் நம்ம ஜங்குக் கையை பிடிச்சிடுறாரு. இப்போ நம்ம டேவுடைய ஃபேஸை பார்த்தா அப்படியே சீக்ஸ் எல்லாம் அப்படியே ப்ளஷ் அப்படி ரோஸ் கலரில் இருக்குது.
நம்ம சங்கு அதை பார்த்துட்டு டே என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி உனக்கு சிக்ஸ் எல்லாம் ரெட் ஆகி? இல்லையே, ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லை. சீரியஸா? ஆ, இந்த டைரியை நீ படிக்கலல்ல? போய் சொல்லாமல் சொல்லு, படிக்கலல்ல? அது வந்து உங்கள் பர்சனல் டைரி நான் படிச்சிருக்கக்கூடாது தான். ஆனால் ஆனால் கொஞ்சம் க்யூரியஸாக இருந்தனால கொஞ்சம் மட்டும் படிச்சுட்டேன். எது படித்தேன்? அது வந்து நான் போகிற விடுங்களேன். எங்கே போகிற? எனக்கு இது பிரேக் டைம் தானே, நான் என் பிரேக்குக்கு போகிறேன். ஏன்னா விடுங்க ப்ளீஸ். நான் உனக்கு எக்ஸ்ட்ரா டைம் கூட கொடுக்குறேன். ஆனால் எதை படிச்சுன்னு சொல்லிட்டு போ. எதை படிக்கக்கூடாதுன்னு எழுதி வச்சுருக்கீங்களோ அதை தான் படிச்சுட்டேன். ஓ, ஐம் சாரி டே. எதுக்கு சாரி கேட்குறீங்க? உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், நான் உன்னுடைய கசின். பட் ஃபர்ஸ்ட் டேவே சொல்லணும்னு நினச்சிருந்தேன். சொன்னால் நீ அடங்க மாட்டேன்னு தான் சொல்லாமல் இருந்தேன். ஐம் சாரி. இல்லை பரவாயில்ல. நீங்கள் சின்ன வயசில் இருந்ததை விட இப்போ டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டீங்க. சுத்தமாக அடையாளமே தெரியல. என்னால் உங்களை கண்டுபிடிக்க முடியலன்னா தயவு செஞ்சு தப்பாக எதுவும் நினைக்காதீங்க. இட்ஸ் ஓகே, ஃபைன். இட்ஸ் டோட்டலி ஃபைன், நத்திங் மோர். பை த வே, நீ அதை படிச்சல? ஆமாம். என்ன நினைக்கிறேன்? என்ன நினைக்கிறேன்னா இல்லை, ஒன்றும் இல்லை. போ, நீங்கள் வழக்கம் போல் கிளாஸ் முடிச்சு போகும்போது சொல்கிறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சவுக்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் நம்ம டேக்கு கொடுத்துட்றாரு. அடுத்து திரும்பி கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் நம்ம சவுக்குக்குள்ளேயும் நார்மலாக எடுக்க முடியல. அவருக்கே சீக்ஸ் எல்லாம் லைட்டாக ப்ளஷ் ஆகிடுது. நம்ம டேக்கும் ப்ளஷ் ஆகுது. கேட்குற கேள்விக்கு வந்து ஆன்சரும் பண்ண மாட்டாரு. பந்துன்னு உட்காந்துட்டே இருக்காரு நம்ம டே. இருந்தாலும் நம்ம ஜோக்குக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறது ஸ்டாப் பண்ணவே இல்லை. கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு வழக்கம் போல் சொல்லிவிட்டு கிளம்புறாரு. கிளம்பும்போது நம்ம டே என்ன பண்ணுறாருனா, என்றைக்கும் இல்லாமல் நம்ம டே வந்து கீழே வரைக்கும் நம்ம ஜங்குடைய கார் வரைக்கும் கீழே ஸ்டெப்ஸ் வரைக்கும் இறங்கி போகிறாரு. கார் ஏறுறதுக்கு முன்னாடி நம்ம டே இதெல்லாம் சொல்லிட மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஜோக்குக்கு ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணி நம்ம டேவை திரும்ப பார்க்க. பட் நம்ம டே வந்து கீழே குனிஞ்ச மாதிரியே இருக்கார். அவருடைய சிக்ஸ் எல்லாம் ப்ளஷ் ஆகியிருக்கு. கீழே குனிஞ்ச மாதிரியே இருக்கார். இப்போ நம்ம ஜோக்குக்கு தான் சரி நான் கிளம்பட்டுமா சொல்கிறதுக்கு எதுவும் இல்லையா? நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேனே. சரி ஓகே நான் கிளம்புறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து அப்படி நம்ம ஜங்குக்கு டாக்டா கட்டி அவர் பாட்டு அப்படி வீட்டுக்கு வந்துட நம்ம ஜங்குக்கு வந்து நேராக கார் எடுத்து ட்ரைவ் பண்ணிட்டு போயிடுறாரு. அன்றைக்கி ஈவினிங் ஃபுல்லாக நம்ம டே செம்ம சைலண்ட்டாக இருக்கார். போட்டு அந்த டைரியில் எழுதி இந்த எல்லாத்தையும் அப்படி யோசிச்சுட்டே இருக்கார். சாப்பிடும்போது கூட ஒழுங்காக சாப்பிடாம அதை பற்றி யோசிச்சுட்ருக்கா. நம்ம டேவுடைய அம்மா கேட்டதுக்கும் ஒன்றும் இல்லைம்மான்னு சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்றாரு. இப்படி நைட்டு தூங்க போகிற நேரம் வந்துருக்கு. ஒரு 11:30 போல் இருக்கும். நம்ம டே மொபைல் எடுத்து வச்சுட்டு நம்ம ஜங்குக்கு ஆன்லைனில் வரதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஜங்குக்கு ஆன்லைனில் இருந்துட்டு நம்ம டே ஆன்லைன் வரதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அப்படி ஃபஸ்ட்டு நம்ம ஜங்குக்கு தான் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட நம்ம டேவும் பார்த்துட்டு உடனே ரிப்ளை பண்ணுறாரு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு தான்
ஒரு ப்ரொஃபஸருக்கு மொட்டையாக இப்படி தான் ஹாய்ன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஜங்குக்கு, நீங்கள் ப்ரொஃபஸர்னு தெரியும், ஆனால் என் கூட இருக்கிற வரைக்கும் தானே, என்னை விட்டு தூரமாக இருக்கும்போது நான் உங்களை ப்ரொஃபஸராக தான் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே ஒரு டெக்ஸ்ட் அனுப்பேன். அதுக்கு நம்ம ஜங்குக் ஓ இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிடுறாரு. இப்போ நம்ம ஜங்குக்காவே கேட்குறாரு நம்ம டேவை பார்த்து, நீ அந்த டைரியில் என்ன படித்தா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம டேவும் மை ஃபர்ஸ்ட் லவ் ஸ்டோரின்னு எழுதி வச்சுருந்தீங்க, அதை படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இப்போ உடனே அதுக்கு நம்ம ஜங்குக் ஒரு 10 மினிட்ஸ் எந்த ஆன்சரும் இல்லை. ஏன்னா நம்ம ஜங்குக் வந்து எதை படித்து வைக்கக்கூடாதுன்னு நினச்சாரோ அதை படித்து வச்சுருக்காரு நம்ம டே. இப்போ நம்ம டேவாவே என்னடா இது ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கதை அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் கிட்ட சொல்ல, அது ஒன்றும் நான் இமேஜினேஷனில் எழுதின கதை கிடையாது, நான் ஃபீல் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொல்ல, அதுக்கு நம்ம டே எனக்கு தெரியும், அதை நான் படிக்கும் போதே எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஃபீல் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் நம்ம டேவை கேட்க, நம்ம டே ஷை ஆகுற மாதிரி ஒரு எமோஜி அனுப்புகிறாரு. அதுக்கு நம்ம ஜங்குக்கு, சரி டே நான் ஸ்ட்ரெயிட்டாகவே வரேன், நான் உன்னுடைய ப்ரொஃபஸர் தான், பட் அதுக்கு முன்னாடி நான் உனக்கு கசின். எனக்கு தெரியும் நான் உனக்கு ரொம்ப தூரத்தை சொந்தன்ட்டு. உனக்கு என்ன ஞாபகம் இருக்குதா என்னெல்லாம் தெரியாது, ஆனால் உன்னை பற்றி ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் எனக்கு டெய்லி அப்டேட் ஆகும். எப்படி தெரியுமா, உங்கள் அம்மா சொல்லுவாங்க, உங்கள் அம்மாவுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், ஈவன் என்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டிருக்காங்க உன்னை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி. ஆனால் நான் உங்ககிட்ட முதல்ல என் மனசில் இருக்கிறத சொல்லணும், நீ அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் எல்லாமேன்னு சொல்லி வச்சுருக்கேன். நீ என்னை அக்செப்ட் பண்ணனா அவங்களுக்கு சந்தோஷப்படுறதுக்கு அதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. பட் அவங்க செகண்டரி. நான் அவங்ககிட்ட டைரெக்டாக கேட்குறேன், ப்ரொஃபஸராக இல்லை ஆஸ் அ கசினா. நீ எனக்கு கசினை அக்செப்ட் பண்ணிக்கலனாலும் பரவாயில்ல, ஆஸ் அ ஸ்ட்ரேஞ்சராக வந்து கேட்குறேன், will you love me அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் நம்ம டேக்கு ஒரு டெக்ஸ்ட் ஒன்று போட, நம்ம டே அதை பார்த்துட்டு என்னடா இவன் இப்படி போடுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு ஷாக்கிங் எமோஜி நம்ம டே வந்து அனுப்ப, அதுக்கு நம்ம ஜங்குக்கு, தயவு செஞ்சு நான் உன்னை ப்ரொஃபஸராக இருந்து உன்னை ஒரு வழி ஆக்கிட்டேன்னு சொல்லிட்டு இதில் பழி வாங்கிடாத, எனக்கு உன்னை வெறுப்பேற்றுறது ரொம்ப பிடிச்சிருந்துட்டு, அதனால தான் நான் அப்படி விளாண்டுட்டு இருந்தேன் உன் கூட. நீ அந்த இம்போசிஷன்ஸ்லாம் எழுதலைன்னா கூட நான் உன்னை எதுவும் கேட்டிருக்க மாட்டேன், திட்டியிருப்பேன், சும்மா விளையாட்டுக்கு தான் திட்டியிருப்பேன், அது ஒன்றும் பர்பஸ் கிடையாது. உங்கள் அப்பா என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தார், டேக்கு ஒரு ப்ரொஃபஸர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, நானாக வாண்டடாக தான் உனக்கு கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லி வந்தேன், நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு இல்லை உன்னை பார்க்குறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து டெக்ஸ்ட் அனுப்ப, நம்ம டேக்கிங்க ஒரு நிமிஷமும் அவ்வளோ ஷை ஆகுது. நம்மகிட்ட எதுவுமே பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு, டே இருக்கியா என்னாச்சு ஏன் பேச மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்மகிட்டே அதுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் ஒன்று போடுறாரு. இந்த சைடில் நம்ம டேவை பார்த்தா அவர் அவ்வளோ ஷையாக அவ்வளோ ப்ளஷ் ஆகிட்டுருக்காரு, அந்த பெட்ஷீட்டில் பூந்துட்டுருக்காரு, அவருக்கு சிரிப்பு வர வருது, அப்படியே ஒரு மாதிரி ஒரு வெக்கப்பட்டு ஸ்மைல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்மைல் வர வருது, அதையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி உட்காந்துட்ருக்க, சரி நாளைக்கு வான்னு சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, பட் பின்னாடி துரத்த விடுற மாதிரி ஒரு ஃபீல் வருது நம்ம டேக்கு. ஸோ அவர் இப்போ என்ன பண்ணுறாருனா, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்ல, அதுக்கு நம்ம ஜங்குக்கு, ஓகே சாரா, இல்லை எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன நீங்கள் எனக்கு ப்ரொஃபஸர் தானே, நான் படித்து முடிச்சதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் ஸ்ட்ரேஞ்சராக மாறுவீங்க, அதாவது என் கசினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அதுக்கு நம்ம ஜங்குக்கு, உன் கூட நான் இருக்க வரைக்கும் தான் என் ப்ரொஃபஸர், அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன்னா உனக்கு நான் எப்பவும் போல் கசின் தான், நீ என்ன ஸ்ட்ரேஞ்சராக நினச்சாலும் எனக்கு அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக் நம்ம டேவை பார்த்து கேட்க, அதுக்கு நம்ம டேவும் கொஞ்ச நேரம் அப்படியே வெக்கமாக அப்படியே உட்காந்துட்ருக்காரு, என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம ஜங்குக்கு, சீரியஸ்லி டே நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம டேக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, நம்மளுக்காகவும் பேச வராது, அவன் பேசுகிறவனையும் நம்ம பேச விடாமல் பண்ணக்கூடாது, அட்லீஸ்ட் அவன் ஃப்ளோலேயே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ லவ் யூ டு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு டெக்ஸ்ட் வருது. நம்ம ஜங்குக் அதை பார்த்ததும்,
நான் இப்போ உண்மையிலேயே கனவுல இருக்கேனா, இல்ல இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிள்ளிலாம் பார்க்குறாரு. அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடுறாரு அந்த டெக்ஸ்ட்ட பார்த்துட்டு. அப்படி ஸ்மைல் பண்ணிட்டு அவ்வளோ ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. ஒரு 10 மினிட்ஸுக்கு நம்ம ஜங்குக்கோடைய மெசேஜையும் காணோம். அடுத்து ஒரு ஃபியூ மினிட்ஸில வீடியோ கால் வருமாம். நம்ம டேக்க தூக்கி வாரி போட்டுருது. என்ன இவன் வீடியோ கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இருந்தாலும் கால் அட்டெண்ட் பண்ணிட்டு கேமரா ஹைட் பண்ணி வைக்க, நம்ம ஜங்குக் அந்த கால்லயே, "எதுக்கு நீனு கேமரா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்க? ஆன் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "இல்ல பரவாயில்ல அப்படியே சொல்லுங்க என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "நான் உன் ஃபேஸை பார்க்கணுன்னு தான் கால் பண்ணேன்ட்டு, ப்ளீஸ் நீ ஆன் பண்ணு, நான் உன் ஃபேஸை பார்த்துட்டு நான் போயிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம டேவும் வந்து கேமராவும் ஆன் பண்ணுறாரு. நம்ம டேவோட சீக்ஸ் எல்லாம் அவ்வளோ ரோஸா, அப்படியே ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகி அப்படியே ஒரு மாதிரி அப்படியே வதங்கி போய் உட்காந்துருக்காரு நம்ம டே. நம்ம ஜங்குக் பேசினதுக்கெல்லாம். இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் அந்த ஃபோன் கால்ல லவ் ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. பட் நான் உன்னை நல்லா பார்த்துக்கிட்டு அதை நான் அப்ரூவ் பண்ணுவேன் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் வந்து நம்ம டே கிட்ட சொல்ல, நம்ம ஜங்குக்கு அப்படி சொன்னதை கேட்டே ஒரு மாதிரி நம்ம டே வந்து ஷை ஆகுறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை மட்டும் ஆட்டுறாரு. அவர் ஷையாக இருக்காருன்னு நம்ம ஜங்குக்கு நல்லாவே தெரியுது. சரி இதுக்கப்புறம் அவனை நோண்ட தேவையில்ல, கொஞ்சம் ஃப்ரீயாக விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட, இப்போ அப்படியே நம்ம டேவும் வந்து சரி நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட் சொல்லிட்டு ஓடிடுறாரு. பட் தூங்கலை. அந்த ரூம்லேயே அங்கிட்டு இங்கிட்டு ஏறி குதிச்சிட்ருக்காரு. ஐயோ நம்ம இப்போ கமிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. எப்படியோ அடித்து பிடிச்சி படுத்து தூங்கிட்டாங்க 2 பேரும். நெக்ஸ்ட் டே மார்னிங் வழக்கம் போல் அழகாக அப்படியே நம்ம டே தான் கிளாஸ்க்கு ரெடி ஆகுறாரு. ஆனால் எப்பவும் போல் நார்மலாக இல்லை. ட்ரெஸ்ஸெல்லாம் க்யூட்டாக பண்ணிவிட்டு தலையெல்லாம் ஹேர் டூலாம் பண்ணிவிட்டு வந்து அழகாக உட்காந்துட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கும் ரொம்ப எக்ஸைட்டடாக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்குள்ளே வரும்போது செம்ம சைலன்ஸு. அந்த மேலே இருக்க ரூமுக்கு போகிறதுக்கே நம்ம ஜங்குக்கு அவ்வளோ மனசு அடிக்குது. ஐயையோ! நம்ம வேறு நேத்து ப்ரப்போஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் மனசில் தைரியத்தை வேற வச்சுக்கிட்டு அழகா மேலே அந்த ரூமுக்குள்ள அப்படியே நாக் பண்ணிட்டு உள்ளே போக, உள்ளே பார்த்தா நம்ம டீ தேவதை மாதிரி உட்காந்துட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கு உள்ளே வந்ததும் ஏந்திச்சு நின்று மரியாதை கொடுக்க, நம்ம ஜங்குக்கு வயசுல "பரவாயில்ல டே உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் நார்மலைஸாக பேசுகிறாரு நம்ம ஜங்குக் நம்ம டேவை பார்த்து. கிளாஸ் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் கேட்க, நம்ம டேவும் ஆன்சர் பண்ணல. ஜஸ்ட் தலையை மட்டும் ஆட்டுறாரு. நம்ம ஜங்குக்கை நிமிர்ந்து கூட பார்க்கவே இல்லை. நம்ம டே அவ்வளோ ஷையாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஜங்குக் தான் டே உண்மையிலேயே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணுமா? ஆ பண்ணுங்க சார். பட் இன்னைக்கு சண்டே, காலேஜ்லாம் லீவு. இன்னைக்கு சண்டேவா? ஓ! அப்போ இன்னைக்கு கிளாஸ் கிடையாதா சார்? கிளாஸ் கிடையாது. பட் டேட்டிங்க்கெலாம் ஷாப் ஓப்பனாக தான் இருக்கும். நீ வந்தனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை பார்த்து கேட்க, நம்ம டே ஸ்மைல் பண்ணுறாரு. அவர் அதை கண்ட்ரோலும் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஒரு மாதிரி ஷை ஆகுறாரு நம்ம டே. பட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்ட, நம்ம ஜங்குக்கு வந்து அழகாக நம்ம டேயோடைய கையை பிடிச்சிக்கிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வந்து கீழே இருக்க காரில் ஏற்றிக்கிட்டு அழகாக நம்ம டேவை வந்து அவுட்டிங் கூப்பிட்டு போகிறாரு. பட் இந்த விஷயத்த முன்னாடியே நம்ம டேவோடைய அம்மா கிட்ட நம்ம ஜங்குக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாரு, நான் வந்து இன்றைக்கி டேவை வந்து அவுட்டிங் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காரில் போகும்போது அவ்வளோ சைலன்ஸ், எதுவுமே பேசவே இல்லை நம்ம டே. பட் மனசுக்குள்ளே எதனாவது ஒன்று பேசி தொலையேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ். நம்ம ஜங்குக்கும் வந்து பேச ட்ரை பண்ணுறாரு. அவருக்கும் ஷையாக இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இன் ரிலேஷன்ஷிப் இல்லையா? ஸோ எப்படி ஸ்டார்ட் அப் பண்ணுறதுனே தெரியல. ரொம்பவும் ஷையாக இருக்குது. அந்த சைலன்ஸ்லேயே அவங்க 2 பேரோட லவ் அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஜங்குக் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டே கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம டேவும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜங்குக் கிட்ட கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜங்குக் இப்போ சின்ன வயசில் நம்ம டேவை பார்த்தது, அவர் மேலே லவ் வந்தது எல்லாத்தையுமே நம்ம டே கிட்ட ஓப்பனாக எல்லாத்தையுமே ஷேர் பண்ண, நம்ம டேக்கு சொல்ல சொல்ல ஷை தான் ஆகுது. பட் இருந்தாலும் சொல்கிறது எல்லாத்தையும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக அப்படியே உட்காந்து கேட்குறாரு. ஒரு அழகான லவ் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேடா, நான் இந்த ஸ்டோரியை இங்கேயே முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரில, வீடியோ ஃபுல்லாக ஒரு சில சவுண்டு கேட்டிருக்கோம். ஆக்சுவலி அது வேறு எந்த சவுண்டும் இல்லை. என் பசங்க 2 பேரும் உட்காந்து நையா நையான்னு 2 பேரும் சவுண்டு போட்டுட்டு இருந்தது. யாருன்னு தெரியலனா போஸ்ட்டு போய் பாருங்கள், கண்டிப்பாக தெரியும். இப்பயும் கையிலேயே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. முடிஞ்சால் நான் ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, பாய்டா. ஐ லவ் யூ ஆல்.